ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 2 புவியியலிருந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இந்திய அமைவிடம் பற்றிய முக்கிய வினாவிடைகள், அதாவது ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 ரூபீஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் நோட்ஸுமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லைனர் கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க. பாலைவனம் நாடுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பாலைவனம் வந்து எந்தெந்த நாடுகளில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கலஹாரி எங்கேப்பா இருக்குது? கலஹாரி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில், சரிங்களா? தார் பாலைவனம் வந்து இந்தியா. ஹரிசோனா பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. பெரிய விக்டோரியா பாலைவனம் வந்து ஆஸ்திரேலியா, சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலைவனம் இடங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ பொறுத்துக்களை வந்து ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பாலைவனம் மற்றும் நாடுகள். கலஹாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. தார் பாலைவனம் வந்து இந்தியா. ஹரிசோனா வந்து அமெரிக்கா. பெரிய விக்டோரியா பாலைவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அவைகள் பாயும் நெடுவரிசைய பீடபூமிகளுடன் சரியாக பொறுத்துக. மால்வா பீடபூமி சம்பல் நதி. சோட்டா நாக்பூர் பீடபூமி தாமோதர். மேகாலயா பீடபூமி யமுனா நதி. மகாராஷ்டிரா பீடபூமி தாப்தி, கரெக்டுங்களா? ஸோ மால்வா பீடபூமியில் வந்து எந்த நதி பாயுது அப்படின்னா உங்களுக்கு சாம்பல் நதி. சோட்டா நாக்பூர் பீடபூமியில் வந்து தாமோதர் நதி. மேகாலயா பீடபூமியில் வந்து யமுனா. மகாராஷ்டிரா பீடபூமியில் வந்து தாப்தி, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். மலை கணவாய் மற்றும் மாநிலங்கள் பொறுத்துக. மலை கணவாய் மற்றும் மாநிலங்கள். பூம்லா வந்து அருணாச்சல பிரதேசம். கார்டுலங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீரே தான், கரெக்டாக? அடுத்து நார்த்துலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். சிக்பிலா இமாச்சல பிரதேசம். சிப்கிலா, சரிங்களா? ஸோ பூம்லா வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். கார்டுலங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நாத்துலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கிம். சிப்கிலா இமாச்சல பிரதேசம், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கூற்று மற்றும் காரணங்கள். கூற்று: கிழக்கு இமாலயா மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலயா தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கில் இருக்கிற இமாலய மலைத்தொடரோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு இமாலயா தொடரை போல் அல்லாமல் விரைந்து உயர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து சரிதான். காரணம் வந்து பாருங்கள், உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் தான் அமைந்துள்ளது, சரிங்களா? சரியா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு மட்டும் விரைந்து உயர்கிறது. உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளியில் தான். ஸோ அதனால் அதோட பார்வையில் வந்து அமைந்துள்ளது. சமவெளி பகுதியோட அந்த பார்வையில் அமைந்துள்ளது. ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான்ப்பா. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். சிவாலிக் மலை வந்து எங்கு அமைந்துள்ளது? சிவாலிக் மலை வந்து வெளிப்புற இமயமலை, ஆப்ஷன் ஏ, வெளிப்புற இமயமலையில் அமைந்துள்ளது. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்துக்கு உள்ள கிழக்கு எல்லை எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகாலாந்துக்குள்ள கிழக்கு எல்லை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. நாகாலாந்தோட கிழக்கு எல்லை வந்து எது அப்படின்னா மியான்மர், ஆப்ஷன் சி, மியான்மர் தான் சரி, ஆப்ஷன் சி, மியான்மர். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். பொறுத்துக்க. மலைகளும் அதோட உயரமும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பாருங்கள். சிவாலிக் குன்று அதோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6100 மீட்டர் சராசரியாக, சரிங்களா? சிவாலிக் குன்று மலையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6100
மீட்டர் சராசரியாக. அடுத்து வந்து இமயமலை அல்லது ஹிமாத்ரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4578 மீட்டர் உயரமான பகுதி. 4578 மீட்டர் உயரமான பகுதி. அடுத்து வந்து கிழக்கு உயர் நிலங்கள், அதாவது பருவாச்சல்னு சொல்ல கிழக்கு உயர் நிலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ உயரம் அப்படின்னா 2157 மீட்டர். 2157 மீட்டர். நீலமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1220 மீட்டர் குறைவாக. சரிங்களா? ஸோ பாருங்கள், சிவாலிக் குன்று வந்து 6100 மீட்டர் சராசரியாக உயரம் இருக்குது. இமயமலை அல்லது ஹிமாத்ரி வந்து 4578 மீட்டர் உயரமான பகுதி. கிழக்கு உயர் நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2157 மீட்டர். நீலமலை வந்து 1120 மீட்டருக்கு குறைவாக. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி படிங்க. அடுத்த கொஷின், சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது? சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் வந்து ஹரியானா. ஆப்ஷன் ஏ ஹரியானா. ஸோ இது ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் எது? வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலம் திரிபுரா. ஆப்ஷன் டி திரிபுராப்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், 5 பனி பொக்கிஷங்கள் 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது? 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் வந்து எதுனா கஞ்சன்ஜங்கா. ஆப்ஷன் டி கஞ்சன்ஜங்கா தான் சரி. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஸோ ஹில்ஸ் ரீஜியன். ஸோ அதான் என்னென்னா மலைகளும் இடங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சரியானதை பொறுத்துக. சரியானதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலை வந்து சோழமண்டல கடற்கரை கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏலக்காய் மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை கிட்ட தானே இருக்குது. ஸோ இது வந்து தவறு. கைமூர் மலை. கைமூர் மலை வந்து கொங்கண கடற்கரை அப்படிங்கிறாங்க. கைமூர் மலை வந்து கொங்கண கடற்கரை இடத்துல அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார், மகாராஷ்டிரா, ஸோ அதுக்கு இடப்பட்ட இடத்துல இருக்குது. கரெக்டாக? ஸோ அடுத்தது வந்து மாகாதியோ மலை. மாகாதியோ மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய இந்தியா. சரிதான். மிகிர் மலை. மிகிர் மலை வந்து வடகிழக்கு இந்தியா. சரிங்களா? இதுவும் சரிதான். அப்போ எதுப்பா சரி? சரியானதாக கேட்டிருக்காங்க. 3, 4 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 3, 4 மட்டும்தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய, சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாமின் நிலத்தோற்றம் எது? இந்திய, சைனா மற்றும் பூட்டானின் முச்சந்திப்பான தோக்லாமின் நிலத்தோற்றம் ஆன்சர் பீடபூமி. ஆப்ஷன் பி பீடபூமி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், அரசூர் மலை. அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசமானது எங்கே? அரசூர் மலை அமைந்துள்ள பிரதேசம் கிழக்கு குஜராத். ஆப்ஷன் பி கிழக்கு குஜராத், ஈஸ்டர்ன் குஜராத். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்தோ திபெத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? இந்தோ திபெத் எல்லை காவல் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 24 அக்டோபர் 1962. 24 அக்டோபர் 1962 தான் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் பெரிய சமவெளி தொடர்பான சரியான கூற்றை கருத்தில் கொள்ளவும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் பெரிய சமவெளி பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 4.42% கொண்டிருக்கின்றது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியானது, அதாவது வந்து சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க கூற்றில். இதில் வந்து உலகின் மொத்த நிலப்பரப்பில் வந்து இந்தியா வந்து 4.42% சொல்லியிருக்காங்க. ஸோ சரியா 2.4% தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த உலகோட மொத்த நிலப்பரப்பில் இருக்குது. சரிங்களா? இந்த சமவெளி. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவின் பரப்பளவானது 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. ஸோ இது வந்து சரிதானே? சரிதான். ஸோ உலகோட மொத்த நிலப்பரப்பில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2.4% தான் இருக்குது. இந்தியாவின் பரப்பளப்பில் பார்க்கும்போது 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது வந்து உலகின் 7வது மிகப்பெரிய நாடாக உள்ளது. சரிங்களா? ஆன்சர் வந்து 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எதுப்பா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் வந்து கல்சுபாய். ஆப்ஷன் ஏ கல்சுபாய் சிகரம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கூற்று காரணங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க.
கூற்று இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மேலே பார்த்துக்கலாம். கூற்றில் வந்து இந்தியாவோட பாலைவன பகுதியை வந்து 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம். சரிங்களா? சரிதான். அடுத்தது காரணம் வந்து பாருங்கள். இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகள் வெட்டப்பட்டுள்ள ஒரு மண்டலம் உள்ளது. ஸோ பெரிய பாலைவனம் சிறிய பாலைவனத்துக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்பு கல் முகடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது. கரெக்டாக? ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாகும். உலகின் 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து நம்ம இந்தியா தான். சரிதான். அடுத்து பரப்பளவில் 5வது பெரிய நாடாகும் அப்படிங்கிறாங்க. பரப்பளவில் வந்து இந்தியா எத்தனாவது இடம்ப்பா? 5வது இடமா? கிடையாது. எத்தனாவது இடம்? 7வது இடம். கரெக்டாக? ஸோ நோட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 பேர் ஆகும். 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர் தான். சரியா? ஸோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் வந்து என்ன? 1, 3 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. 2வது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பரப்பளவில் வந்து இந்தியா வந்து 7வது நாடு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளது? இமயமலையில் லாஹில் மற்றும் ஸ்பிட்டி எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் பி பா, ஹிமாச்சல் இமயமலையில் அமைந்துள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மத்திய பெரும் உந்தம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், உதயபூரின் வடமேற்கே ஆரவல்லி மலைகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. உதயபூரில் வந்து வடமேற்கே ஆரவல்லி மலைகள் வந்து இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஸோ எப்படி? ஆன்சர் ஜார்கா மலைகள். ஆப்ஷன் ஏ, ஜார்கா மலைகள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இமயமலை பற்றிய கூறப்படும் பின்வரும் வாக்கியங்கள் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கப்பா, எது வந்து சரின்னு சொல்லுங்கள். பெரிய இமயமலை இமாத்திரி என்று அழைக்கப்படும். பெரிய இமயமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இமாத்திரி என்று சொல்கிறோம். கரெக்டு தான். சரிதான். அடுத்து வந்து 2வது வந்து பாருங்கள், சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பெறுகின்றனர் அப்படிங்கிறாங்க. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதி வந்து அதிக அளவில் மழை பெறுங்கிறாங்க. ஸோ அதிக அளவு வருமா? ஸோ இல்லைல்ல, தவறு தான். அடுத்தது புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளனர். புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அதிக அளவில் அமைந்துள்ளது. கரெக்டாக? ஆன்சர் வந்து பாருங்கள், 1, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. 1, 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது? நம்ம பூமியில் வந்து பூக்கும் தாவரங்கள் வந்து எந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது? எந்த பகுதிப்பா? ஆன்சர் சமவெளி மற்றும் குன்று பகுதிகள். ஆப்ஷன் சி, சமவெளி மற்றும் குன்று பகுதிகள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து எது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். ஆப்ஷன் சி, ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், டேஸ் பரப்பளவில் 2வது பெரிய இந்திய மாநிலம் ஆகும். டேஸ் பரப்பளவில் 2வது பெரிய இந்திய மாநிலம் ஆகும். ஆன்சர் மத்திய பிரதேசம். ஆப்ஷன் டி, மத்திய பிரதேசம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சொல்லுங்கப்பா. கூற்று காரணங்களை கொடுத்துருக்காங்க. கூற்று இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலையாகும். இமயமலை வந்து ஒரு இளம் மடிப்பு மலைன்னு சொல்கிறாங்க. சரியா? சரிதான். காரணம் இமயமலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் புவி மேலோட்டு பெரியக்க விசைகள் காரணமாக உருவாகியது. சின்ன இமயமலை வந்து ஒரு சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா புவி மேலோட்டு பெரியக்க விசைகள் காரணமாக வந்து உருவாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை வந்து ஒரு இளம் மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் பி பா, கூற்று காரணம் இரண்டும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், கணவாய் மற்றும் 2 இடங்களை இணைக்கிறது. ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நிட்டி கணவாய் வந்து எந்த 2 இடங்களை வந்து இணைக்கிறது?
நெட்டி கணவாய் வந்து பார்த்திங்கன்னா திபெத்துடன் உத்தரகாண்ட், திபெத்தும் உத்தரகாண்டும் இணைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நெட்டி கணவாய். பென்சிலா கணவாய், பென்சிலா கணவாய் வந்து பார்த்திங்கன்னா கார்கிலுடன் கார்கிலுடன் காஷ்மீரை இணைக்கிறது. புர்சைல் கணவாய், புர்சைல் கணவாய் வந்து பார்த்திங்கன்னா லடாக்குடன் சீனா, கரெக்டு தான் சரிங்களா, லடாக்குடன் சீனா. அடுத்தது ரோக்தாங் கணவாய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிட்டியுடன் லாஹில், இதுவும் சரிதான் கரெக்டாக. ஆன்சர் என்னப்பா 2 1 3 4 கரெக்டுங்களா, ஆப்ஷன் ஏப்பா 2 1 3 4 தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பின்வரும் மலைகளை அவைகளின் மலை தொடர்களுடன் பொறுத்துக சரிங்களா. ஸோ பாருங்கள், கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் வந்து எதுப்பா காரகோரம் சரியா. அடுத்து பட்காய் வந்து பார்த்திங்கன்னா கரோகாசி. விந்தியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கப்பா ஆரவல்லி. மகாபலீஸ்வர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2 3 4 1பா, ஆப்ஷன் டி சரி, ஆப்ஷன் பி 2 3 4 1 தான் சரி. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், ஸோ இதுவும் பொறுத்துக்க தான் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக தெரியுதுன்னு. கணவாயும் இடமும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கணவாய் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ தவறான கூற்று வந்து எதுன்னு பாருங்கள். இந்தியாவிலேயே உயரமான சிகரம் வந்து K2 சிகரம், கரெக்டாக. இந்தியாவிலே உயரமான சிகரம் வந்து எதுப்பா K2 சிகரம், சரிதான். இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஜோக் நீர்வீழ்ச்சிங்கிறாங்க. இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஜோக் நீர்வீழ்ச்சி, கரெக்டுங்களா, சரிதான். சிரபுஞ்சிங்கிறது வந்து இந்தியாவில் ஈரமான பகுதிங்கிறாங்க. சிரபுஞ்சிங்கிறது வந்து இந்தியாவிலேயே ஈரமான பகுதிங்கிறாங்க, சரியாப்பா. இல்லை தவறு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி எதுப்பா தக்கான பீடபூமி, சரிங்களா. ஸோ இதுவும் சரிதான். இப்போ தவறானது எதுப்பா, ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எவை சரியான வாக்கியங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் சமவெளி வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது, கரெக்டாக, மேற்க தான் அமைந்துள்ளது, சரிதான். அடுத்து ரெண்டாவது வந்து பாருங்கள், பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பாலைவனத்தில் வடகிழக்கு அமைந்துள்ளது, கரெக்டாக, வடகிழக்கில் தானே இருக்குது. ஸோ இதுவும் சரிதான். மூணாவது வந்து பாருங்கள், கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. கங்கை சமவெளி வந்து பார்த்திங்கன்னா மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளதுங்கிறாங்க. ஸோ தவறு தான், மிசோரம் கிடையாது, வங்கதேசம் வரை, கரெக்டாக. ஸோ அதனால் இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், நாலாவது, பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும் பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க, சரியா. ஸோ இல்லை அசாம் தானே வரும். ஸோ இதுவும் தவறு. அப்போ கொஷின் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் பி தான்ப்பா சரி, 1 2 மட்டுமே சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி எதுப்பா. இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய உப்பங்கழி ஏரி வந்து எதுனா சில்கா ஏரி, ஆப்ஷன் டி சில்கா ஏரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸி தான். இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது எதுப்பா. இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகை வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது, கரெக்டாக. ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, 82 டிகிரி. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஈஸ்ட் கிழக்கில், சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஹிமாந்திரி தொடரானது நந்தாதேவி, காமேட் மற்றும் திரிஷூல் போன்ற பல பனி மூடிய சிகரங்களை கொண்டுள்ளது. ஹிமாந்திரி தொடரானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தாதேவி, கமேட் மற்றும் திரிஷூல் போன்ற பல பனி மூடிய சிகரங்களை கொண்டுள்ளது, சரிங்களா, சரிதான். ரெண்டாவது, ஹிமாந்திரி தொடரானது பனியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. பனியின் உறைவிடம் அப்படிங்கிறது எது, ஹிமாந்திரி தான், கரெக்டாக, இதுவும் சரிதான். ஆன்சர் இரண்டும் சரி, ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சர் கிரீக் டேஷ் மற்றும் டேஷ் இடையிலான எல்லையாக அமைகிறது. சர் கிரீக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெண்டுக்கு இடையிலான எல்லையாக அமைகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத் மற்றும் பாகிஸ்தான். குஜராத் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே அமைந்துள்ளது தான் சர் கிரீக்.
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இதுவும் கணவாய் தான்ப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். கணவாய் மற்றும் இடங்கள் கொடுத்துருக்காங்க. காரகோரம். காரகோரம் கணவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஜம்மு காஷ்மீர். ஜோஷிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் வந்து சிக்கிம். கரெக்டுங்களா? காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர், ஜோஷிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசம், பொமிடிலா கணவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், நாதுலா கணவாய் வந்து சிக்கிம். கரெக்டுங்களா? ஆன்சர் 3, 1, 4, 2பா. ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுப்பா? ஸோ இது வந்து பொறுத்துகளையும் கேட்பாங்க கணவாய்கள், இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பொமிடிலா கணவாய் வந்து அமைந்துள்ள மாநிலம் வந்து எதுப்பா? அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் புவியியல் பகுதியில் பரந்த அளவில் பின்வரும் அம்சங்களை கொண்ட இயற்பியல் பகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது? இமாலயா பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை வராதுப்பா இதில். கரெக்டாக? இமாலயா பகுதிகள், சிந்து கங்கை சமவெளி, தீபகற்ப பகுதிகள் மட்டும்தான் வரும். 1, 2, 3 தான்ப்பா வரும். 1, 2, 3. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளோப்பா? கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயரம் ஆப்ஷன் பி 2695 மீட்டர். 2695 மீட்டர். ஸோ இந்த உயரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இளைய பெருங்கடல் என அழைக்கப்படும் பெருங்கடல் எதுப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. சொல்லுங்கள். இளைய பெருங்கடல் என அழைக்கப்படும் பெருங்கடல் வந்து எதுப்பா? ஆன்சர் தென் பெருங்கடல். ஆப்ஷன் பி தென் பெருங்கடல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளதுங்கிறாங்க. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்துள்ளதுங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இல்லைல்ல, இது வந்து தவறு. கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாக்கும் வந்து இடையில் அமைந்துள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி. ஸோ இதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வட சர்க்கார் என அழைக்கப்படும். கரெக்டாக? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான். கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன? 2, 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா. 2, 3 மட்டும்தான் சரி. 1 வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இப்படி கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தனால உங்களுக்கு ஜியாகிரஃபியெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு ரிவிஷன்ஸ்க்கு ஏதாவது பிடிஎஃப் தேவைப்பட்டாலும் நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வெறும் கம்மியான ப்ரைஸில் 400 ருபீஸில் வந்து உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒன்லைனர் கொடுத்துருக்கோம். மார்க்ஸ் கொஷின்ஸும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாமே சேர்த்து தான் 400 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து லிமிட்டெட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இந்தியாவில் நில எல்லையின் நீளம் எவ்வளவுப்பா? இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு? அதாவது மொத்தமாக இந்தியா லேண்டோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோப்பா? 15,200 கிலோமீட்டர். 15,200 கிலோமீட்டர். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாக இருந்தது. சரிங்களா? காரணமாயின. சரிதானே? சரிதான். அதாவது என்ன சொல்லலாம், சிந்து கங்கை சமவெளி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதுமே வந்து இருந்தது. இந்த பகுதியில் வந்து வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செழுமையும் வளமும் அங்கே இருந்ததாக வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க. பன்முகத்தன்மைக்கு காரணமாக இருந்தது. சரிங்களா? காரணம் அது இந்த சமவெளி இந்தியாவிலேயே பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. இந்த சமவெளி வந்து இந்தியாவில் உள்ள
பெரிய பேரரசுகளின் அரசாட்சி இடமாக இருந்தது. இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. ஏரி மற்றும் இடங்கள், ஏரி மற்றும் இடங்கள் தானே. பாருங்கள் பார்க்கலாம். சாம்பார் ஏரி, சாம்பார் ஏரி ராஜஸ்தான். புலிக்காட் ஏரி, புலிக்காட் ஏரி வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. ஸ்லிக்கா ஏரி ஒடிஷா. வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. சரிங்களா. சாம்பார் ஏரி ராஜஸ்தான், புலிக்காட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு, ஸ்லிக்கா ஏரி வந்து ஒடிஷா, வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. சரிங்களா. ஆன்சர் 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பின்வரும் மலைத்தொடரில் எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? பின்வரும் மலைத்தொடரில் எது வந்து உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்புன்னு சொல்லிட்டுருக்காங்க. எதுப்பா? ஆரவல்லி மலைத்தொடர். ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வி, இமயமலையில் காக்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் எதுப்பா? இமயமலையில் காக்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் வந்து எதுப்பா? ஆன்சர் ஹிமாச்சல். ஆப்ஷன் பி ஹிமாச்சல். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இமயமலை வந்து எத்தனை இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா 3 இணைகள். ஆப்ஷன் பி 3 இணைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? இப்போ தான் பொறுத்துக்களை பார்த்தோம். இங்கேப்பா சாம்பார் ஏரி அமைந்துள்ளது எங்கே? ராஜஸ்தான் சமவெளி. ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளியில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, மைரிஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுப்பா? ஆன்சர் 5000. ஆப்ஷன் பி 5000. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்வானும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் ஒன், சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சரிங்களா. சரிதான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றன. ஸோ ஆல்ரெடி நம்ம கூற்று காரணம் பார்த்தோம்ல, அதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து அதிகமான மழை பெறுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம தவறுன்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்ன? இது வந்து குறைவான மழை பெறுகின்ற இடம் தான் இது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அது கூட ஒப்பிடும்போது இப்பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான மலைப்பகுதியை பெறும் இமயமலை வந்து. சரிங்களா. ஸோ இதுவும் சரிதான். அடுத்து, வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுங்கிறாங்க. வெளி இமயமலை வந்து மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளதுங்கிறாங்க. சரியா? தவறு. வெளி இமயமலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக அமைந்துள்ளது. 1, 2 மட்டும்தாங்க சரி. கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்து என்னப்பா? ஆப்ஷன் பி 1, 2 மட்டும் சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் எந்த மலையில் பழமையான புதைப்படிவை கண்டறிந்தது? எந்த வந்து புவியியல் ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கிற பழமையான புதைப்படிவத்தை கண்டறிந்தது? இதுப்பா ஆன்சர். ஆப்ஷன் ஏ தெற்கு கேரோ மலைகள். அடுத்த கேள்வி, தார் பாலைவனம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? தார் பாலைவனத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தார் பாலைவனம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவியுள்ளது. தார் பாலைவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் குஜராத்தில் பரவியுள்ளது. சரிதான். அடுத்தது, தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கும் மேற்கில் அமைந்துள்ளது. கரெக்டாக. தார் பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருக்கு வந்து மேற்கு சைடில் அமைந்துள்ளது. கரெக்டாக, வெஸ்ட்டில். இதுவும் சரிதான். 3வது, இது உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வந்து உலகின் 30வது மிகப்பெரிய பாலைவனம்ங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. 18வது மிகப்பெரிய பாலைவனம். சரிங்களா. 30 வராது, 18 தவறு. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தவறு. ஆன்சர் வந்து 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சிப்பா 1, 2 மட்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பு பெற்றிராத பகுதி எதுப்பா? ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி வந்து எது அப்படின்னா மேற்கு பகுதி. ஆப்ஷன் பி மேற்கு பகுதி.
ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. கர்நாடகா பீடபூமியோட வடக்கு நிலப்பரப்பு வந்து எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா மால்நாடு. ஆப்ஷன் ஏ மால்நாடு என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டாபிக். சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் வந்து காலநிலை, இந்திய நிலத்தோற்றம். ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கணவாய்கள், ஏரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டேக்காங்க பொறுத்துக்களை. சரிங்களா? ஸோ அது ஹைட்டு, வெயிட் எல்லாமே ஹைட் எல்லாமே ஹைட்டு லென்த் தேவைப்படாது. ஹைட் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. ஒவ்வொரு மலைத்தொடரோட ஹைட்டும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இங்கே வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு வெறும் 400 ருபீஸில் வந்து தமிழ் ஃபுல்லாக ஜிஎஸ்ன்னு எடுத்துகிட்டீங்கன்னா சயின்ஸ், ஹிஸ்ட்ரி பாட்டு எல்லாத்தோட ஒன்லைனர் கொஷின், பாக்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, மேக்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காம்போ ஆஃபரில். சரிங்களா? ஸோ இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.